Hi, hello, welcome to Nifty and Bank Nifty analysis. So Nifty trend analysis video நம்ம நேத்தே clearly பார்த்திருந்தோம். ஸோ நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸை பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நேற்று போஸ்ட் பண்ணியிருந்த ட்ரெண்ட் அனாலிசிஸ் வீடியோவை நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு இன்ட்ராடே வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 minutes டைம் ஃப்ரேமில் நமக்கு இந்த சேனல் ஃபார்மேஷனில் தான் ஃபுல்லாக ஃபாலோ ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ சேனல் பாட்டம் கூட நமக்கு ஹிட் ஆகல, சேனலோட மிட் லைனுக்குள்ளேயே தான் நமக்கு ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. எண்ட் ஆஃப் த டே நமக்கு சேனல் பிரேக் ஆகி ஹோல்ட் ஆயிருக்கு. ஸோ கிளியர்லி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் ஒரு டவுன் சைட் ஃபாலிங் சேனல், அந்த சேனல் வந்து நமக்கு அப்சைட் பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சிருக்கு. நாளைக்கு நம்ம எங்கே ஓப்பனிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் டு மைல்டு கேப் ஆஃப் ஓப்பனிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா வைஸ் 17,500 இன்னைக்கு ஃபுல்லாகவே முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. நாளைக்கு 17,500 to 520 இந்த வீக்லிக்கான இம்பார்ட்டன்ட் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த 20 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஹோல்ட் ஆனால் நம்ம இந்த சேனல் டாப் வரைக்கும், அதாவது 17,650 வரைக்கும் நம்ம அப்சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் எகெயின் 17,420லேருந்து 17,520 வரைக்கும் இந்த 100 பாயிண்ட்ஸ் நமக்கு கன்சாலிடேஷன் ஜோனாக தான் இருக்கும். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே இருக்க வரைக்கும் நாளைக்கும் நிஃப்டியில் கம்ப்ளீட் கன்சாலிடேஷன் ஜோனாக தான் இருக்கும். நோ கம்மிங் டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட் அனாலிசிஸ் வீடியோலேயே கிளியராக வந்து கொடுத்துருந்தோம் லெவல்ஸ் எல்லாமே. இப்போ நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிஃப்டிக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக பேங்க் நிஃப்டி ஒரு ரைசிங் சேனல் கொடுத்துருந்துச்சு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாலிங் சேனல் கொடுத்துருந்துச்சு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ரைசிங் சேனல் கொடுத்துருந்துச்சு. எப்படி நிஃப்டி நமக்கு ஒரு ஃபாலிங் சேனல்லேருந்து அப்சைட் பிரேக் அவுட் ஆகி ஹோல்ட் ஆச்சோ, அதே மாதிரி ஒரு ரைசிங் சேனல்லேருந்து நமக்கு பேங்க் நிஃப்டி டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகி ஹோல்ட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் இந்த ட்ரெண்ட் லைன் அண்ட் சேனல் கிராஸ் ஆகிற லைனை ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் ஆர் மைல்டு கேப் அப் ஓப்பனிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சப்போஸ் இந்த சேனலுக்குள்ளே எகெயின் நாளைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 5 to 15 மினிட்ஸ் ஹோல்ட் ஆகுது அப்படின்னா நம்ம சேனல் டாப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 40,520 ஆர் 500ன்னு சொல்லலாம். சப்போஸ் நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஹோல்டே ஆகலை அப்படின்னா நம்ம 40,140 இன்னையோட லோ பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு லெவல்ஸுக்கு கீழே அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி அப்படின்னா நமக்கு சேனல் டாப்புக்கு மேலே மேபி ஒரு ஃபேக் அவுட் ஆர் ஒரு சின்ன ஒரு பிரேக் அவுட் கொடுக்கலாம். அந்த பிரேக் அவுட் அவ்வளோ ஷுவர் இல்லை. ஸோ அந்த பிரேக் அவுட் கிடைச்சா கூட நமக்கு ஒரு 520லேருந்து நமக்கு 620 வரைக்கும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்சைட் பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி நமக்கு 40,140 டவுன் சைடு பிரேக் அவுட் ஆனால் இன்னைக்கு நடந்துச்சு இல்லையா ஒரு கேப் அப், ஸோ அந்த கேப் அப் ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாகவே இருக்கும். ஸோ கேப் ஃபில்லிங் முடிச்சு நமக்கு இந்த சேனலோட மிட் லைன் போகும். நமக்கு நாளைக்கு சப்போஸ் 40,140 பிரேக் டவுன் ஆனால், ஸோ இந்த சேனல் மிட் லைன்லாம் எங்கே இருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட் அனாலிசிஸ் வீடியோவில் அதை கிளியராகவே சொல்லியிருக்கோம், எந்த டைம் ஃப்ரேமில் அந்த சேனல் பிளாட் பண்ணியிருக்கோன்றதையும். ஸோ டூ வாட்ச் தட் வீடியோ இந்த ஐ பட்டன். ஸோ நவ் கம்மிங் டு ஸ்டாக்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்போலோ டயர்ஸ் வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட்டுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்லணும். நியர்லி ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா அது 280 வந்து முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. நியர்லி 2020க்கு முன்னாடி அதுதான் ஒரு பெரிய ஆல் டைம் ஹையாக இருந்திருக்கு. நமக்கு 2022ல் ஒரு 303 வரைக்கும் ஒரு வீக்லி கேண்டில் ஒரு விக் ஃபார்மேஷன் கொடுத்துருந்தாலும் இந்த 280 இன்னே வரைக்கும் ஃபார் கேண்டில் பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்குது. ஸோ சப்போஸ் நமக்கு 280க்கு மேலே ஹோல்ட் ஆச்சு அப்போலோ டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் நம்ம எங்கே வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 267 இந்த கேண்டிலோட பாடியில் வைக்கலாம். ஸோ இந்த கேண்டிலோட பாடின்றது நமக்கு ஆல்ரெடி ஆகஸ்ட் மந்த்ல இருந்த ஒரு வீக்லி கேண்டிலோட விக் டாப். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 4 டைம்ஸ் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டாக இருக்கும் ஃபார் இன்டர்மீடியட் லெவல்ஸ். ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு 280க்கு மேலே ஒரு வீக்லி கேண்டில், இன்னும் 2 days இருக்குது, இந்த 280க்கு மேலே வீக்லி கேண்டில் நமக்கு ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக அப்சைட் டார்கெட்டுக்கான என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த என்ட்ரிக்கான டார்கெட் லெவல்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 348 ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அண்ட் 422 செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட். நம்ம அனாலிசிஸ் படி நீங்கள் சப்போஸ் இந்த ஸ்டாக்ல என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட பர்சனல் அனாலிசிஸை பண்ணிட்டு என்ட்ரி எடுக்கலாம். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். நான் நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த கிராஃபைட் அப்படின்ற ஸ்டாக் வந்து ஒரு நல்ல கன்சாலிடேஷன்லேருந்து பிரேக் அவுட்டுக்கு ரெடியாக இருக்குது. சப்போஸ் நமக்கு அப்சைட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா, அதாவது 370க்கு மேலே நமக்கு ஒரு ஹோல்டிங் கிடைக்குது இன்னும் டெய்லி டைம் ஃப்ரேம் கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாராளமாக இந்த ஸ்டாக்ல என்ட்ரி எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக நமக்கு ஸ்விங் ஹை 445 இருக்கும். ஓகே, ஸோ
ஸோ 420லேருந்து 445க்கான இந்த ஜோன் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்டாக இருக்கும். இதோட ஸ்டாப் லாஸ் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 340 நமக்கு ஒரு பெஸ்ட் ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஆல்ரெடி ஜூனில் அதுதான் லோ மார்க் பண்ணியிருக்கு 342. ஸோ 340 நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்டாப் லாஸ் ரொம்ப எஃபெக்டிவாகவே இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 430, 458 அண்ட் 485 இதுதான் ஃபர்ஸ்ட் 3 லெவல்ஸ் ஆஃப் டார்கெட்டாக இருக்கும். இந்த டார்கெட்டுக்கு மேலே நமக்கு நியர்லி 540 கிட்ட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இந்த ஆல் டைம் ஹை 564 கிட்ட அதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் ஃபிஃப்த் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 லெவல்ஸ் இதுதான். இந்த லெவல்ஸையும் இந்த ஸ்டாப் லாஸையும் நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அனலைஸ் பண்ணிட்டு அது கரெக்டாக இருந்தால் யூ கேன் கோ ஃபார் இட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ட்ரேடர்ஸ். ஹாவ் அ விக்கெட் வெட்னஸ்டே.